கல்ல காணோம். ஏண்டா யாருக்குடா வயிறு பிடிச்சிருக்கு? நீங்க தானடா கேட்டீங்க குறைச்சு கொடுங்கன்னு. இதாங்கடா லொல்லல், இதாங்கடா லொல்லல், காசு கொடுங்கடா லொல்லல். எங்களை விட்டுருங்கண்ணே, எங்க கிட்ட காசு இல்லைண்ணே. என்ன காசு இல்லையா? இனி இந்த ஊர் பக்கமே வர மாட்டானே. எங்களை விட்டுருங்கண்ணே, எங்களுக்கு வெறி பிடிக்க போகுதுண்ணே. நம்ம பலகாரத்தை நாய் மாதிரி குலைச்சாலும் விற்க முடியல. சரி நம்மளே சாப்பிடுவோம். ஆஹா ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா அபாரமா இருக்கு. இனி எவன் வர போறியா? கடையை எடுத்து வைப்போம். வாங்க வாங்க, சொல்லுங்க, உங்களை நான் என்ன பண்ணணும்? சீ சீ, இல்ல இல்ல, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அட இல்லப்பா, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? என்ன வந்தன்னைக்கு விட்டீங்க? சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன செய்யுது? உட்காருங்க. இல்ல சார், டாக்டர் வைத்தியசாமி போர்டு போட்டுச்சு. மனநிலை மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நோ இல்ல, நான் பைத்திய டாக்டர் இல்ல. நோ இல்ல இல்ல, நான் பைத்திய டாக்டரே இல்ல. நோ இல்ல இல்ல, நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், நீங்க நல்ல டாக்டர் தானே? ஆமா சார், சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன? இல்ல சார், ஒரே ஒரு போண்டா தான் சாப்பிட்டேன். அது உடம்பையே போட்டு புரட்டுது. வயிற்றுக்குள்ள யாரோ வானவெடி வேடிக்கை மாதிரி டம் டும்ங்குது. காதுக்குள்ள கருவண்டு சுத்துற மாதிரி ஒய் ஒய்னு சத்தம் கேக்குது சார். ஒரே அரிப்பு, பிடி வாசிக்கணும் போல இருக்கு. ஏன் கண்டதை வாங்கி சாப்பிடுறீங்க? இல்ல சார், நானே செஞ்சேன், நானே சாப்பிட்டேன், அதான் இப்படி ஆயிருச்சு. ஓ அப்படியா? இதாங்க இந்த 200 ரூபாயை பிடிங்க. உடனே ஊருக்குள்ள போய் இந்த போண்டாவை வித்துட்டு வாங்க. நானும் கொஞ்சம் பொழைச்சுக்கிறேன். அப்ப ஏன் கதி? உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்க்கிறேன், எல்லாம் சரியாயிடும். இத சாப்பிடுங்க. ஐயோ, இது எதுக்கு சாப்பிட்டீங்க? இது பேப்பருங்க. நான் எழுதியிருக்க மருந்த வாங்கி சாப்பிடுங்க. சார் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த வியாதிக்கு என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அதையாவது தெளிவா சொல்லுங்களேன். புளி சேர்க்காதீங்க, அப்புறம் முட்டை கோழி ஆகும், மீன் கருவாடே ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க பைத்தியக்கார டாக்டர். நோ இல்ல. அப்ப டாக்டர் பைத்தியம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். அட என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? முட்டை கோழி ஆகும்னு சொல்றீங்க, அது கரெக்ட். மீன் கருவாடு ஆகாதுன்னு சொல்றீங்க. மீன் காஞ்சா கருவாடா தான் ஆகும். புளி சேர்க்காதன்னு சொல்றீங்க. நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா நடத்துறேன் புளிய சேர்க்கறதுக்கு? இப்படி ஏட்டிக்கு புட்டிக்கா பேசினா அப்ப நீங்க பைத்தியம் தானே? சிஸ்டர், உடனே குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இங்க இந்த ஆளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ளேயே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. சார், நீங்க தயவுசெய்து போய் இந்த போண்டா வித்துட்டு வாங்க சார். வாங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி இல்லைல? இல்லையே, கண்ணாடி போட்டு டிப் டாப்பா நல்லா செவப்பா இருந்தாரு. அவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அட உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லைலன்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அவர் தான் அட்மிட் ஆகுற நிலைமைக்கு போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க?
சார், சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா சேமிப்பு சார். ஓ அப்படியா? எதையுமே தெளிவா சொல்ல மாட்டீங்களா சார்? ஓ அப்படியா? சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சார், இங்க வெளியே இருக்கிற போர்ட்ல தங்க நகையின் பெயரில் கடன் தரோம்னு போட்டுருச்சு. அதான் வந்தேன். ஓ அப்படியா? எத்தனை பவுன் இருக்கு? அது எத்தனை வேணா வச்சுக்கலாம் சார். விவரமா சொன்னாதானே சார் நான் ஏதாச்சும் பண்ண முடியும். ஒரு பேப்பர் கொடுங்க சார். 5 பவுன் தங்க நெக்லஸ். இதாங்க சார். என்னங்க இது? தங்க நகையோட பேரு சார். தங்க நகையோட பேரா? சார், என்ன சொல்லுங்க அண்ணே? இதை வச்சு நான் என்ன பண்றது சார்? தங்க நகையை கொடுங்க சார். சார், வெளியே இருக்கிற போர்ட்ல இப்படி தெளிவா எழுதலையே. தங்க நகையின் பெயரில் தான் கடன் தரோம்னு போட்டுருச்சு. இப்போ தங்க நகையோட பேரை தெளிவா எழுதி கொடுத்துட்டேன். பவுனுக்கு 10,000னா 50,000 கொடுங்க சார். சார், விளையாடாதீங்க சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். போயிட்டு வாங்க சார். என்ன சார், இந்த பேங்குக்கு வந்தா கஸ்டமரை இப்படி விரட்டுறீங்க? சார், புரியாம பேசாதீங்க சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். நீங்க நகையை கொடுத்தா நாங்க அதை எடை பார்த்து பவுனுக்கு 10,000 தருவோம் சார். இப்படி பேப்பர்ல எழுதி கொடுத்தா கொடுக்க முடியுமா சார்? வெளியே இருக்கிற போர்ட்ல இப்படி தெளிவா எழுதலையே. தங்க நகையின் பெயரில் தான் கடன் தரோம்னு போட்டுருச்சு. இங்க வந்தா கடன் தர மாட்டீங்களே. மக்களை ஏமாத்துறீங்க சார் நீங்க. ஓஹோ. ஹோ. இந்த தங்க நகையை வச்சுட்டு பேப்பர்ல கையெழுத்து. இந்த பேப்பர்ல சார், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க 50,000 பணம். இந்தாங்க 50,000 பணம். இந்த நகையை கொடுத்து 50,000 இந்த கடன் வாங்கிக்கோங்க. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. மாசம் மாசம் கரெக்டா வட்டி. மாசம் மாசம் கரெக்டா வட்டியை கட்டிடணும், சரியா? வட்டியா?